கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டால் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு குடும்பத்திலே பணம் சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது. நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆயிடணும், பெரிய லெவலில் ஆயிடணும், கோடீஸ்வரன் ஆயிடணும், சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம், அடுத்த தலைமுறைக்கு அடுத்த வாய்ஸ்க்கு இப்படி நிறைய சேர்க்கணும்னு சொல்லிட்டு தவறான வழியிலே ஈடுபடுறாங்க. அப்போ இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தவறான வழியில ஈடுபடும் போது வரக்கூடிய தண்டனை, ஒரு பக்கம் பார்த்தா தண்டனை. ஏன் வசனத்தை எடுத்து நம்ம காமிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த இரவு நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு, இல்லை என் வாழ்க்கையில பாவம் இருக்கு, நான் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்தால் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுடைய ஆஸ்தி பாதுகாக்கப்படும், அவங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இந்த கடைசி காலத்திலே துணிகரம் காணப்படுது. துணிகரமான பாவம் இருக்கும்போது பைபிளில் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. ஏன்னா பைபிள் வாசிக்க ஜெபிக்க சில குடும்பத்திலே தேவனோட சமூகத்தில் காத்திருக்காமல் வாழ்கிறாங்க. ஆனால் செல்ஃபோனுக்கு பல மணி நேரம் கொடுத்து அதில் தேவையில்லாமல் வெப்சைட்டுக்குள்ளே போய் ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும், இப்போ இந்த செய்தி நீங்கள் எந்த நாட்டில் கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையில் இந்த பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஆதாம் ஏவாள் எதில் விழுந்து போனாங்க அப்படின்னா, சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விழுந்து போனாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எது தொடருது அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா சர்ப்பத்தினுடைய சத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா மனுஷனுடைய வார்த்தைகள். சில வார்த்தைகள் பலவீனப்படுத்துது, சில வார்த்தைகள் காயப்படுத்துது, சில வார்த்தைகள் பாவத்துக்குள்ளா தள்ளுது, சில வார்த்தைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போக செய்யுது. அதையும் நம்ம ஏன் நைட் நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். துதிக்கக்கூடிய பிள்ளைகள் துதிக்காமல் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது வரக்கூடிய ஆபத்து தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. இந்த வசனத்துல நம்ம எப்படி எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உன்னுடைய எல்லா அக்கிரமங்கள் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு வியாபாரம் பார்க்கங்க, அந்த வியாபாரத்துக்கு ஒரு எல்கை உண்டு. இப்போ நாங்கள் திருநெல்வேலி பட்டணத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருநெல்வேலி ஃபுல்லாக வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் நெட்டு மூலியமாக வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா நாட்டுகளையும் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் வேர்ல்டு லெவலில் வியாபாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் உள்ள வரும்போது எல்லா பாவங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு பாவம் இல்லை, 2 பாவம் இல்லை, 3 பாவம் இல்லை. சில குடும்பத்திலே விபச்சார அடிமையில் இருப்பாங்க, கஞ்சா பழக்கத்தில் இருப்பாங்க, மதுபான அடிமையில் இருப்பாங்க, போதை அடிமையில் இருப்பாங்க, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டாங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ மாட்டாங்க, பெரியோரை கனம் பண்ண மாட்டாங்க, உண்மையா வாழ மாட்டாங்க, பரிசுத்தமா வாழ மாட்டாங்க,
பொய்யா வாழ்வாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, துன்மார்க்கமா வாழ்வாங்க, துரோகியா வாழ்வாங்க, இச்சையில இருப்பாங்க, பாவத்துல இருப்பாங்க, அசுத்தத்துல இருப்பாங்க, அக்கிரமத்துல இருப்பாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருப்பாங்க. என்ன பிரதர் இத்தனை வார்த்தை நைட் நேரத்துல சொன்னா எங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? உள்ளதை சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பாவங்கள் நிமித்தமும் ஒரு மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பொய், எத்தனை காரியத்துல தவறான காரியங்கள், அடுத்த வீட்டுல சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம், எவ்வளவு தந்திரமா யோசிக்கிறது. ஆனால் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் வரக்கூடிய எஃபெக்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன் நைட் நேரத்துல பேசணும் அப்படின்னா, ஜனங்களுக்கு பயம் இல்லை. எங்களை யாரு கேட்க போறான்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. உன்னுடைய எல்லா பாவங்கள் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் கொள்ளையிட செய்வேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆஸ்தி காணாம போயிரும், பொக்கிஷம்லாம் காணாம போயிரும். அதனால நைட் நேரத்துல இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. இதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் அதுதான். அதனால நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சரி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சரி ஞானஸ்நானம் எடுத்தேன், சரி சர்ச்சுக்கு போறேன், சரி சங்கம் கட்டுறேன், சரி அந்நிய பாஷை பேசுறேன், சரி தரிசனம் பார்க்கறேன், சரி வரங்கள் இருக்கு, சரி கனி இருக்கு, சரி இன்னைக்கு தேதியில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேனா, இல்லை கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றேனா? இன்னைக்கு தேதியில நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். செல்போன் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வாங்கியிருப்பாங்க. என் செல்போன் கையில நல்லா தான் இருந்துச்சு அப்படிம்பாங்க. கீழே விழுந்துட்டு உடைஞ்சிட்டு அப்படிம்பாங்க. செல்போன்ல சார்ஜே நிற்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரே 1% மட்டும் பாவம் உள்ள வந்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். ஒரு பலூன் இருக்கு, அந்த பலூன்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை இருக்கும்போது அதிலிருந்து காத்து மெதுவா வெளியில போயிட்டே இருக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆஸ்தி பொக்கிஷம்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். எதுக்கு? அந்த சின்ன 1% ஃபால்ட், அந்த 1% சின்ன ஒரு ஹோல். இப்படிதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆசீர்வாதம் குறையுது, தட்டுப்பாடு வருது, வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் குறையுது அப்படின்னா வீட்டுக்குள்ள யாரு பாவம் பண்றா? இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்துவேன். எனக்கு பைபிள் சட்டம் தெரியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனேனே தவிர என் வாழ்க்கையில உண்மை இல்லை. தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும்னு எனக்கு தெரியாது. நான் இஷ்டம் போல வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியத்துக்கு, விக்கிரத்துக்கு, ஜாதகம் பார்க்க, நாள் பார்க்க, நேரம் பார்க்க, யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் செஞ்சேன். கடையில கத்தாழை தொங்கிட்டிருப்பேன், ஒரு கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் உடைச்சிருப்பேன். மனுஷன் என்னெல்லாம் சொல்றானோ எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்தே வந்தேன். ஒரு நாள் 1/2 கோடியை காணும், 55 லட்சத்தை காணும், பிசினஸ்ல நஷ்டம், வியாபாரத்துல பல லட்சங்கள் அப்படியே நஷ்டம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்னோட வாழ்க்கையில ஏன் நஷ்டம் வந்துச்சு, ஏன் தோல்வி வந்துச்சு, ஏன் நான் வியாபாரத்தை விட்டு வெளியில வந்துட்டேன், என்னோட வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து நிப்பாட்டி நிதானமா வாசிக்கும் போது, பாவம் செய்யற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்யும்போது அந்த வீட்டுக்குள்ளே சாபம் இருக்கும், பாவம் செய்யும்போது அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது, பாவம் செய்யும்போது அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது, பாவம் செய்யும்போது வீடு பிரிஞ்சு போயிடும். இப்படி பல காரியங்கள் கையில பைபிள் எடுத்து வாசித்து கண்டுபிடிச்சேன். ஆவியானவர் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, சிம்பிள். பாவம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல ஆசீர்வாதம் இருக்காது, ஆஸ்தியும் இருக்காது, பொக்கிஷமும் இருக்காது, எல்லாம் காணாம போயிடும்.
ரவிராஜனுடைய வாழ்க்கையில எல்லாமே காணாம போயிட்டு. ஏன்னா, நான் விக்கிரகத்துக்கு, மனுஷனுக்கு, மனுஷனோட சத்தத்துக்கு, மாந்திரீகத்துக்கு, உலகத்தில் உள்ள சராசரி மனுஷனா வாழ்ந்தேன். எல்லாமே ஒரு நாள் காணாம போச்சு. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ரிசல்ட் இருக்கு. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல நஷ்டம், பிரச்சனை, போராட்டம் சொல்றீங்களோ, உங்க எல்லாருக்கும் பைபிள்ல ரிசல்ட் இருக்கு. அதனால இரவு நேரத்துல இந்த செய்தியை கேட்கும்போது நீங்க ஆமேன் கூட போட முடியாது, பிரைஸ் லார்ட் கூட போட முடியாது. உங்க மன விருப்பத்தின்படி அவ்வளவுதான். ஆனால் சத்தியம் ஜனங்களுக்குள்ள போய் சேரணும், அவ்வளவுதான். நீங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நைட்டு செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்தாலோ, தேவையில்லாம பல மணி நேரம் வேஸ்ட் பண்ணாலோ, அந்த இடத்துல பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டு இருக்கான். அதனால தான் இவ்வளவு தூரம் ஆழமா பேச வேண்டியிருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எச்சரிப்போடு உங்க பிள்ளைகளோட அப்பா நீங்க சாந்தமா பேசின கிருபைக்காக நன்றி. கடிந்து கொண்டு உபதேசிக்கும்போது யார் மனம் திரும்புவாங்களோ அந்த குடும்பம் தான் ரட்சிக்கப்படுகிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையடை விடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடப்படட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் கறந்து விட்டு ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத சொப்னங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, எல்லாருக்கும் அதோடைய பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபினா, செக்யூரிட்டி ஜெபினா, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபினா, ஆர்மியில் ஜெபினா, அதிகாரி ஜெபினா, தலைவர் ஜெபினா, எத்தனையோ குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, ஆர்மியில் வேலை பார்க்காங்க, எத்தனையோ நாட்டுக்குள்ளே இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக்கணும். நைட் நேரத்தில் தேவையில்லாமல் செல்ஃபோன்லேயோ, படம் பார்க்குறதுலையோ, நாடகம் பார்க்குறதுலையோ, தேவையில்லாத வெப்சைட்டு, தேவையில்லாத கேம், தேவையில்லாத ஆன்லைன், தேவையில்லாத இடத்துல அப்போ எந்தெந்த குடும்பத்தை சிக்கி கொள்கிறாங்களோ, சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், எந்தெந்த பாவ அடிமை இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ சமாதத்தை கட்டிடுங்க. இரவு நேரத்தில் பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா பல குடும்பத்தில் உபத்திரப்படுறாங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. முதியோர்கள் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. கர்த்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்லா படித்து மார்க் வாங்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் அப்பா எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. விசேஷமாக நைட் நேரத்தில் தனிமை, திக்கற்ற பிள்ளை, ஏழை எளிய ஜனம் இருக்காங்க, கடன் பிரச்சனை, கடன் லட்சக்கணக்கான கடன், கோடிக்கணக்கான கடன், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி மூலியமாக அப்போ உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல், ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உண்மையை வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட ரத்த கோட்டைகளை வெயில் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. கற்பத்துணியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இருங்க, மாசம் இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கொடுங்க. தேவையில்லை எண்ணங்கள், தேவையில்லை சிந்தனை எல்லாவற்றையும் விளைக்கிறங்க. மனிதனுடைய சத்தத்தை செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கிறத கிருபை செய்யுங்க. நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய, அப்பா தேவனுக்கு பிரியமானபடி உண்மையாக வாழ, இடைவிடாமல் ஜெபிக்க, எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறத கிருபை செய்யுங்க ராஜா. பரிசுத்தமா வாழ கிருபை செய்யுங்க. உண்மையா வாழ்க்கிறத கிருபை செய்யுங்க ராஜா. கட்டளை கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எல்லாவற்றையும் விளக்கிருங்க. வாலிப பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் நிறும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் ராஜா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்துல சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கல, சரீரத்துல பல விதமான அலர்ஜி, சில குடும்பத்துல ஆபரேஷன் தேட்டர், எம்ஆர் ஸ்கேன், சில குடும்பத்துல எந்த குடும்பத்துல எந்த நாட்டுக்குள்ள பலவீனத்தோடு இருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் அப்பா விசேஷமா பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும். கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும். பூரண சுகம் உண்டாகட்டும்.
யாரெல்லாம் இணைந்துக்கான எல்லா குடும்பமும் ஆசிரியப்பட்டும் தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொருட்படுத்துங்க. உங்க கரத்துல தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசம் எல்லா தேவையிலும் சந்திராஜா உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எண்ணங்களை எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. உங்க நாம மையப்படட்டும். துதி கனம் மையம் எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மையமுண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கத்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுடன் ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். 93634661 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.